தொன்று தொட தமிழ் மக்கள் அனைவருக்கும் இந்த விஜய் இன்னைக்கு அன்பான வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். ஹாய், ஹலோ, வணக்கம், வந்தனம், நமஸ்கார் மக்களே. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? வணக்கம் வணக்கம் வணக்கம், ஒரு பெரிய வணக்கம். ஸ்ட்ரிக்ட் மம்மி சந்தியா சிவம், ஹாய் ஹாய். தமிழ்மதி வணக்கம். ஹலோ ஆண்டனி, வணக்கம் பிரதர். ஹலோ மனோஜ், ஹாய் ஹாய் ஹாய். ஃப்ரீக்கி ஸ்பீட்ஸ்டர், ஓகே, ஹாய் ஹாய் ப்ரோ. ஆனால் பேர்லாம் இன்ஸ்டாகிராம்ல பேர் வைக்கும் போதெல்லாம் வேற லெவலில் வந்துட்டு வச்சுட்டு இருக்காங்க. இப்போ கூட ஏதோ டாஸ்க் மாதிரி ஒன்று போயிட்டு இருக்கு, மில்க் ஷேக்கா, அதுக்கப்புறம் பானிபூரி, இந்த மாதிரி பேர்லாம் வந்துட்டு வைக்க சொல்றாங்க. அது என்ன டாஸ்க்னே தெரியல. ஓகே, ஸோ இன்னைக்கு நம்ம வந்துட்டு யாரு கூட இன்ட்ராக்ட் பண்ண போறோம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம வந்துட்டு ஸ்ரேயா அவர்கள் கூட தான் நம்ம இன்னைக்கு வந்துட்டு இன்ட்ராக்ட் பண்ண போறோம். ஸோ திருமணம் ஸ்ரேயா அவர்கள். ஸோ அவங்க கூட இன்னைக்கு நிறைய விஷயங்கள் ஆக்சுவலாக வந்துட்டு இன்ட்ராக்ட் பண்ண போகிறோம். அண்ட் லாஸ்ட் டைம் ஒரு இன்டர்வியூல நான், அதுக்கப்புறம் வந்துட்டு ஸ்ரேயா அவர்கள், அண்ட் அதுக்கப்புறம் வந்துட்டு சித்து, மூணு பேருமே இட் வாஸ் லைக் சூப்பரான ஒரு இன்டர்வியூவா இருந்தது. வேற லெவல் ரகலையா இருந்தது அந்த இன்டர்வியூல. இன்னைக்கு அவங்க கூட வந்துட்டு சோலோவா ஒரு இன்டர்வியூ நம்ம வந்துட்டு பண்ண போறோம். உங்களுக்கு என்னென்ன கேள்விகள் இருக்கோ அது மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. ஸோ டெஃபினட்டா அந்த இன்ட்ரெஸ்டிங் கொஸ்டின்ஸ் ஏதாச்சும் இருந்ததுன்னா அந்த கொஸ்டின்ஸ் மறக்காம நானும் வந்துட்டு கேட்பேன், அண்ட் அவங்களும் ஆன்சர் பண்ணுவாங்க. ஸோ எல்லாருக்கும் குவாரண்டைன்லாம் சேஃபா போயிட்டு இருக்குன்னு நினைக்கிறேன். ஸ்ரேயா வந்துட்டாங்க, அவங்களை ஆட் பண்ணிடலாம். எஸ், சித்து ப்ரோ வரல. ப்ரோ சித்து ப்ரோ இல்ல, வரும் ஸ்ரேயா அவர்கள். ஹலோ வணக்கம். ஹலோ வணக்கம். வணக்கம் வந்தனம். வந்தனம் சொல்லுங்க. நல்லா இருக்கேன், நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்க. ஓகே, சோ நைஸ். இந்த குவாரண்டைன்ல உங்களை வந்துட்டு மீட் பண்ணதுல ரொம்ப 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 சந்தோஷம். அண்ட் எப்படி இருக்காரு நம்ம சித்து ப்ரோ? எப்படி இருக்காரு? அவரு நல்லதா இருக்காங்க. லாஸ்ட் டைம் என்ன ஆச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு இன்டர்வியூ வந்துட்டு அவங்க கூடயும் நம்ம ஒரு லைவ் பண்ணலாம்னு இருந்தோம். பட் ஜஸ்ட் மிஸ்ல ஒரு நூல்ல மிஸ் ஆயிடுச்சு. உங்க ரெண்டு பேரும் ஒரு கப்பல் இன்டர்வியூ மறுபடியும் வந்துட்டு பண்ணலாம்னு இருந்தோம், பட் மிஸ் ஆயிடுச்சு. ஓகே, சோ குவாரண்டைன் எப்படி போயிட்டு இருக்கு? என்னெல்லாம் பண்ணிட்டு இருக்கீங்க இந்த குவாரண்டைன்ல? ஓகே தான், நல்லா தான் போயிட்டு இருக்கு. ஆனா கொஞ்சம் இப்போ ஒர்க் எல்லாம் இல்ல இல்லையா, வீட்ல தான் இருக்கணும். சோ கொஞ்சம் போரிங்கா தான் இருக்கு வெளியே. ஓகே, சோ ட்ரூ. மத்தபடி பரவாயில்ல, ஒரு மாதிரி நல்லா தான் இருக்கு. ஓகே, குவாரண்டைன்ல ரொம்ப மிஸ் பண்ற ஒரு விஷயம்? ரொம்ப மிஸ் பண்ற விஷயம்னா வெளியே போய் சாப்பிட முடியல. சோ எனக்கு சாப்பிட முடியல, அதுதான் ரொம்ப மிஸ் பண்றேன். ஓகே, நீங்க டெஃபினட்டா எல்லாருமே இந்த டைம்ல ஒரு விஷயத்துல நம்ம இன்ஃப்ளூயன்ஸ்டா இருப்போம் இல்லையா? இட் கேன் பி லைக் ஒரு புக் ரீடிங்கா இருக்கலாம், இல்லைன்னா இப்ப நான் சமைக்கிறேன் வீட்டுல. சோ இன்னைக்கு கூட என் பாட்டி வீட்டுல வந்துட்டு மட்டன் சமைச்சேன் நானு. சோ அந்த மாதிரி நீங்க ஏதாச்சும் வந்து, ஆனா சமைச்சேன், ஆனா பாட்டி தான் நிறைய சமைச்சாங்கன்னு வச்சுக்கோங்களேன். நம்ம ஒரு சாப்பிட மட்டும் தான் செஞ்சோம். சோ அந்த மாதிரி ஆனா நான் சமைக்க எல்லாம் செய்யறேன் இந்த டைம். நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? சேம் பிஞ்ச். அதேதான். ஹூ சமைச்சு ஃபைன்? நாதா சமைக்கல், ஃபுல் சமையல் நாதா. ஓகே, சாப்பிடுறாங்களா? யாரா சாப்பிடுறாங்களா இல்லையா? நாதா சமைக்கணும், நாதா சாப்பிடணும் இல்லையா, அதனால. வெரி குட், இப்படிதான் இருக்கணும். சீரியஸா சொல்றேன், இப்படிதான் இருக்கணும். ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இதுல நம்ம வந்துட்டு வெக்கலாம் படவே கூடாது. ஃபர்ஸ்ட் வாட்டி நான் சமைச்சிட்டு எங்க அம்மா கிட்ட போய் கொண்டு போய் கொடுத்தேன். எங்க அம்மா வாடா பக்கத்துல வாடா மகனே அப்படின்னாங்க. நானும் பக்கத்துல போனேன், காரி துப்புனாங்க. ஏன்னா உப்பு இல்லையா. சோ இதனால நம்ம வந்துட்டு ஃபீல்லாம் ஆகக்கூடாது. என்ன நடந்தாலும் துப்புனாலும் தொடச்சிட்டு நம்ம வந்துட்டு மறுபடியும் சமைக்க போயிடணும். உப்பு கரெக்டா? நீங்க கரெக்டா பாருங்க, அவங்க எவ்வளவு ஸ்பூன் போடுறாங்க, அப்போ கரெக்டா இருக்கும். எவ்வளவு பார்த்தாலும் வர மாட்டேங்குது. அப்படிங்களா? ஆமா, கரெக்டா. நான் சமைச்சது நல்லாதான் இருந்தது சொன்னாங்க. அப்படியா? நீங்க வேற லெவலுங்க, சூப்பர். சோ குவாரண்டைன் முடிச்ச உடனே ஃபர்ஸ்ட் எக்ஸ்ப்ளோர் பண்ற ஒரு இடம் ஏன்? ஐ திங்க் சத்யாக்கு நமக்கு அந்த ஒரு லீவ் கிடைக்குமான்னு தான் ஒரு டவுட்டா இருக்கு. ஏன்னா ஃபுல்லா பெண்டிங்கா இருக்கு இல்லையா. சோ இது முடி ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் ஆகுது ஒர்க். சோ ஒர்க்குக்கு அப்புறம் தான் எல்லாமே. ஓகே, அதான் அவ்வளவுதான்.
ஓகே ஓகே. அண்ட் இப்போ நான் வந்துட்டு ஒரு இமேஜினரி கொஸ்டினா இருக்கலாம், இல்லைன்னா வந்துட்டு உங்களுக்கு இது நம்ம ட்ரை பண்ணோம், இது யோசிச்சிருக்கலாம் இந்த கொஸ்டின். என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நீங்க வந்துட்டு ஒரு ஹீரோயினோட பயோபிக்ல நீங்க வந்துட்டு ஃபிட் ஆவீங்க அப்படின்னு இருந்ததுன்னா, இந்த ஹீரோயினோட பயோபிக்ல நான் வந்துட்டு கரெக்டா இருப்பேன்பா அப்படின்னா, நீங்க எந்த ஹீரோயினோட பயோபிக்ல பர்ஃபெக்டா சூட் ஆவீங்க? அது எப்படி நாங்க சொல்ல முடியாது இல்லையா? இப்போ இல்ல பட் நீங்க சொல்ல முடியாது. ஃபியூச்சர்ல ஏதாவது நீங்க கத்தை வச்சிருக்கீங்க, யாரோட ஹீரோயினோட அந்த மாதிரி பயோபிக் வச்சுட்டு ஓகே ஸ்ட்ரையா இதுக்கு சூட் ஆடுவாங்க நினைச்சா அப்போ ஓகேதான். நாங்களே அது இல்ல முடியாது. இல்ல பட் இருந்தாலும் இருக்கும்ல, இது இந்த ஹீரோயினோட பயோபிக்ல நம்ம டெஃபினட்டா இது லைட்டா சூட் ஆகும்பா. சில பேர் சொல்றாங்க பாருங்க, மகாநதியா. ஏய் தெரியல ஆ, அந்த மாதிரி எனக்கு தெரியல. இல்லையா கீழே ஒருத்தங்க வந்துட்டு கீர்த்தி சுரேஷ் அவங்களோட பயோபிக் இருந்தா நல்லா இருக்கும், அதுல கரெக்டா வந்துட்டு இதாவாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஐயோ ஓகே, சோ அட்வான்டேஜ் அண்ட் டிஸ்அட்வான்டேஜ் இன் அ பிக் சீரியல். என்ன அட்வான்டேஜ் அண்ட் டிஸ்அட்வான்டேஜ் ஃபார் சீரியல் ஆக்ட்ரஸ்க்கு நீங்க எதை பாக்குறீங்க? நமக்கா? ம் ஆஹ் ஆஹ் அந்த மாதிரி கொஞ்சம் யோசிக்கணும். இப்ப நீங்க திடீர்னு அப்படி கேட்டா கரெக்டுங்க கரெக்டுங்க, யோசிக்கணுங்க. கரெக்ட், வெரி குட். ஆஹ் மெதுவா யோசிங்க. நிறைய விஷயங்கள் இருக்கும் அந்த மாதிரி. ஆ, அது நம்ம அட்வான்டேஜ் எடுத்தா நம்ம எல்லா விஷயங்களையும் அட்வான்டேஜ் எடுக்கலாம் இல்லையா? ஓகே. ம், சில விஷயங்கள் வந்து கொஞ்சம் ஃபிக்ஸ்டா இருப்பாங்க. இல்ல இல்ல இந்த இந்த விஷயங்கள் சொல்லி அவங்க அவங்களுக்கு ஒரு ஒரு பவுண்டரிஸ் இருக்கும் இல்லையா? அந்த ஓகே. மாதிரி. ஸோ அந்த மாதிரி அட்வான்டேஜ்னு பார்த்தா ம், லிஸ்ட் பெருசா இருக்கும். இல்ல இல்ல, ஒண்ணும் எனக்கு அந்த மாதிரி இதாகல. ஓகே. ஆமா அவ்வளவா இல்ல. அவ்வளவு இல்ல. அட்வான்டேஜ் என்னது சொல்லவே இல்லையீங்க. அவ்வளவா இல்லைன்னு சொல்றீங்க, ஆனா எதுவுமே சொல்லவே இல்லையே. நீங்க கூட ஏதோ சொல்லுவீங்களோன்னு நினைச்சேன், அவ்வளவா இல்ல அப்படின்ட்டு அப்படியே இருக்கீங்க. என்னன்னா இப்போ ஏதாவது ஒரு ரெஸ்டாரண்ட் புதுசா ஓபன் ஆகுது அந்த மாதிரி இருந்தா அதுக்கு வந்து கூப்பிடுவாங்க இல்லையா ப்ரொமோஷன் பண்றதுக்கு எல்லாம். சோ ஆமா. கொஞ்சம் நல்ல சாப்பாடுக்கு எல்லாம் கொடுப்பாங்க இல்லையா? அதுதான் ஒரு அட்வான்டேஜ். ஓம் சாந்தி, வெரி குட். இப்படிதான் இருக்கணும், அது தப்பே இல்லைங்க. சூப்பர். ஓகே. நம்ம அது ரிவ்யூ பண்ணணும் அதெல்லாம் சொல்லுவாங்க இல்லையா? அந்த மாதிரி இருந்தா அது அந்த மாதிரி இருக்கு. ஓகே. அதுக்கப்புறம் இந்த மாதிரி நமக்கு இந்த மாதிரி இந்த மாதிரி இன்ஸ்டால எல்லாம் வருது இல்லையா? ஒரு பேஜ் வந்து ஒரு ஸ்மால் பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணுவாங்க. ஆமா. அதெல்லாம் வந்து நம்ம ப்ரோமோட் பண்ற மாதிரி இருக்கும் இல்லையா? ஓகே. பார்த்தா நமக்கு அப்படியே நமக்கு சீரியல்ல பார்த்தா நிறைய நமக்கு காஸ்டியூம்ஸ் எல்லாம் தேவைப்படுது இல்லையா? சோ அந்த நமக்கு சீரியலுக்கும் அந்த காஸ்டியூம் யூஸ் பண்ண மாதிரி இருக்கும், அவங்களுக்கும் ஒரு ப்ரொமோஷன் பண்ற மாதிரி இருக்கு. சோ அதெல்லாம் பார்த்தா கொஞ்சம் இந்த டைம்ல அதெல்லாம் கொஞ்சம் நல்லதா போயிட்டு இருக்கு. சூப்பருங்க, ஸ்கெட்ச் சூப்பரா போடுறீங்க. சும்மாங்க. பெஸ்ட் சொதப்பல். ஓகே ஓகே ஓகே. பெஸ்ட் சொதப்பல் மொமெண்ட் சித்து ப்ரோ கூட, சித்து அவர்கள் கூட நீங்க வந்துட்டு ஒரு பெஸ்ட் சொதப்பல் மொமெண்ட்னா நீங்க எதை சொல்லுவீங்க? ஆன் ஸ்கிரீன் அண்ட் ஆஃப் ஸ்கிரீன்ல. சொதப்பல் நிறைய சொதப்பல் நடக்கும், ஆனா அது எனக்கு ஞாபகம் வரல. லிஸ்ட் இருக்குமோ? இட் கேன் பி எனிதிங் இல்ல? ஆமா, இதுதான் நிறைய தெரிஞ்ச மாதிரி பேசுவேன். அதுக்கப்புறமா அது என்ன ஆயிடும்னா அது எனக்கு கொஞ்சம் தான் தெரிஞ்சிருக்கும், ஆனா அவங்களுக்கு அந்த விஷயத்துல நிறையமா தெரிஞ்சிருக்கும். அதுக்கப்புறமா அவங்க சொல்லும் போது ஓ நாங்க ஏதோ நிறைய தான் பில்டப் கொடுத்தோமோன்னு தோணும். சோ அந்த மாதிரி அது விட்டா அந்த மாதிரி மத்தவங்க தெரியல, அவ்வளவுதான். ஓகே. உங்களுக்கு கிடைச்சதுலயே வியர்டான ஒரு காம்ப்ளிமெண்ட்னா நீங்க எதை சொல்லுவீங்க? வியர்டஸ்ட் காம்ப்ளிமெண்ட் எவர், இப்படி எல்லாமா இருக்கேன் அப்படின்ட்டு. அப்படி சொன்னா
ஆமா எனக்கு அஹ், சில ஃப்ரேம்ல எல்லாம் என்னோட ஃபேஸ் எல்லாம் பிடிக்காது அண்ட் சில சீன்ஸ்ல எல்லாம் எனக்கே பாக்குறதுக்கு ஐயோ ஆ, இப்படி கொஞ்சம் நம்ம நல்லா பண்ண கேக்குதா? கேக்குது. லைட்டா சுத்துது. நான் கிளியரா தெரியுதுண்ணா, இல்லனா நான் blur ஆவறேண்ணா? காய்ஸ், தெரியுதா? ஓகே, பெர்ஃபெக்ட்டா? ஆ தெரியுதுங்க. இல்லைங்க. ஆ, ய்- யார் இதுன்னு தெரிய மாட்டேங்குதே. மை டியர் மக்களே. ஆ, க்ளோஸ் பண்ணிக்கோங்க, நான் இங்க இருந்து க்ளோஸ் பண்ணிக்கிறேன். வெரி குட், இப்படிதான் இருக்கணும். தெரியுது. நான் அந்த சைடுல இருந்து க்ளோஸ் பண்ணலாமான்னு பார்த்தா முடியல. ஓகே, சோ இப்ப தெரியுதா? இப்ப தெரியுதா? ஆ தெரியுது. ஓகே ஓகே உங்களுக்கு ஓகே தெரியுதா? ஓகே. எனக்கு தெரியுது, நல்லாவே தெரியுது. ஃபேஸ் தெரியல, யாருது தெரியல மக்களே. யாரோட ஃபேஸ் தெரியல? அக்கா வாய்ஸ் தெரியல. ஓகே, ஸ்ரேயா அவர்கள் வந்துட்டு லைட்டா ஒரு டெக்னிக்கல் இஷ்யூஸ் இருந்திருக்கும்னு நினைக்கிறேன், அதனால மட்டுமே. ஓகே, கேன் யூஸ் ஹெட்ஃபோன். ஓகே, ஸோ மை டியர் பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ், மை டியர் மக்களே, யாருக்கு யாரோட ஃபேஸ் நல்லா தெரியல, யாருக்கு blur ஆகுது, எந்த கேக்குதா, எந்த கிளியரா இருக்கா? ஓகே, நம்ம மறுபடியும் ஆட் பண்ணிடலாம். ஓகே, அவங்க வாய்ஸ் கேட்கல. ம். வணக்கம், வந்தனம், நமஸ்தே. எப்படி இருக்கீங்க? ஆஃப்டர் லாங் டைம் உங்களை வந்து மீட் பண்றேன். என்னங்க மறுபடியும் முதல்ல இருந்த மாதிரி? பிரச்சனை இருக்கு கொஞ்சம். ஆமா. ஓகே, இப்போ இப்ப எல்லாம் கிளியர்ல? இப்ப எல்லாம் கிளியர்ல? ஆமா ஆமா. ஓகே, சூப்பர். சோ நீங்க வந்துட்டு நம்ம லாஸ்டா என்ன கேள்வி கேட்டோம் சொல்லுங்க பாப்போம். தெரியல, மறந்துட்டீங்க. சரி, விடுங்க விடுங்க, நானே கேட்டுடுறேன். ஹாப்பி. ஆ, நான் பெஸ்ட் சொதப்பல் மொமெண்ட்னு கேட்டேன். கேக்குதா? blur ஆயிட்டே இருக்கே, ஏன் என்று தெரியவில்லை, ஒன்னும் புரியவில்லை. ஆ, பர்ஃபெக்ட் பர்ஃபெக்ட் பர்ஃபெக்ட். பர்ஃபெக்ட், எல்லாம் பர்ஃபெக்டா போயிட்டு இருக்கு. பர்ஃபெக்ட், க்ளோஸ், க்ளோஸ் ஆயிடுச்சு. பர்ஃபெக்டா க்ளோஸ் ஆயிடுச்சு. இதுக்கு மேல நான் எங்க போவேன்னு தெரியலையே. இருங்க மை டியர் மக்களே, நான் டெஃபினட்டாக வந்துட்டு ஸ்ரேயா அவர்கள் வந்துட்டு ஆட் பண்ணிடுறேன். ஓகே, ஏன்னா நெட்வொர்க் ப்ராப்ளம் நிறைய இடத்துல நிறைய விதமா நம்மளை வந்துட்டு தாக்கிட்டு இருக்கு, ஏன் என்று தெரியவில்லை, ஒன்னும் புரியவில்லை. வணக்கம். வணக்கம். இப்போ ஓகே. இப்ப இது 100வது வாட்டி நம்ம வணக்கம் சொல்லிட்டு இருக்கோம், தெரியுதா? சரி, நோ இஷ்யூ. ஓகே, சோ அதான் நான் கேட்டேன் இல்லையா, பெஸ்ட் சொதப்பல் மொமெண்ட் அப்படின்னு நான் வந்துட்டு கேட்டேன். ஆன் ஸ்கிரீன்ல சொல்லிட்டீங்க, கரெக்டா? ஆஃப் ஸ்கிரீன்ல? ஆஃப் ஸ்கிரீன்ல அந்த மாதிரி சொதப்புல எல்லாம் நடக்கல. நான் வந்து கொஞ்சம் ஆஃப் ஸ்கிரீன்ல எல்லாம் நம்ம கரெக்டா தான் இருப்பேன். அப்படியா? இந்த சில டைம் வந்துட்டு லேட்டா, ஓகே நான் இந்த டைமுக்கு கரெக்டா நான் சொல்லிடுறேன், இந்த டைமுக்கு நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு லேட்டா வர்றது, இல்லைன்னா பிளான் போட்டு சொதப்புறது, அந்த மாதிரி? இல்ல இல்ல, அந்த ஒரு இது நடக்காது. ஏன்னா பிளான் போட்டா நம்ம போய் ஆகணும், இல்லன்னா அப்புறமும் அவங்களுக்கு இருக்க முடியாது இல்லையா, இப்படியே இருக்கணும் அவங்க. சோ ஓகே. அதெல்லாம் கரெக்டா இருப்பாங்க டைம் எல்லாம். சோ மத்தபடி நான் தான் நிறைய ஆக்சுவலி இது பண்ணுவேன். எங்கேயாவது போலான்னு பிக்ஸ் பண்ணிருப்போம், அதுக்கப்புறம் எனக்கு திடீர்னு இல்ல வேண்டாம் நாளைக்கு போலாம்
பண்ணலாம்னு தோணும். சோ அந்த மாதிரி நான் தான் நிறைய பிளான்ஸ் கேன்சல் பண்ணுவேன். சோ அவங்க ஓகே கரெக்டா ஓகே. சோ ராஜேஷ் அவர்கள் வந்துட்டு உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க. வாட் இஸ் மோஸ்ட் மெமரபிள் மூமெண்ட் இன் யுவர் லைஃப்? மெமரபிள் மூமெண்ட், மறக்க முடியாத நாள். ஆமா, மறக்க முடியாத ஆக்சுவலி வாய்ஸ் பிரேக் ஆகுதுன்றாங்க. நிறைய அந்த மாதிரி மெமரபிள். உங்களோட வாய்ஸ் பிரேக் ஆகுதான் எல்லாரும் சொல்லிட்டு இருக்காங்க. எனக்கும் பிரேக் ஆகுது. உங்க வாய்ஸ் இப்போ இப்போ ஓகே கேக்குது. ஆனா வந்துட்டு வாய்ஸ் பிரேக் ஆகுதுன்னு நிறைய பேர் சொல்லிட்டு இருக்காங்க. ஓகே ஓகே. பிரச்சனைங்க நெட்வொர்க் நோ இஷ்யூஸ் நோ. இப்ப கேக்குது. ஹெட்செட் இருக்கா? ஹெட்செட் யூஸ் பண்ணி பாருங்களேன். நிறைய பேர் அதான் சஜஸ்ட் பண்றாங்க. ஓகே ஓகே, ஒரு நிமிஷம். ஓகே ஓகே மை டியர் பாய்ஸ், இது நம்ம ஃபால்ட் இல்ல, அவங்க ஃபால்ட்டும் இல்ல அப்படின்றியா? நிறைய பேர் அதான் சொல்லிட்டு இருக்காங்க. வெரி குட், சக்சஸ்ஃபுல்லி, எஸ். நல்லபடியா போயிட்டு இருக்குன்னு நினைச்சேன், என்ன ஆகுதுன்னே தெரியலையே. இருங்க, டெஃபினட்டா மக்களே, எல்லாமே நல்லபடியா போயிட்டு இருக்குன்னு அதான் நம்ம வந்துட்டு இருப்போம் இல்லையா? எஸ், எல்லாம் ஜாலி சூப்பரா போயிட்டு இருக்கு அப்படின்னு வந்துட்டு அந்த குஷிட்டிக்கா இருக்கும். டக்குன்னு எல்லாம் கேன்சல் ஆகும் போது எப்படி இருக்குமோ, அந்த தில்வாலே அந்த பேக்ரவுண்ட் மியூசிக் தான் நம்மளுக்கு போகணும்னு நினைக்கிறேன். தில்வாலே ஓகே, இயர்போன்ஸ் யூஸ் பண்ணுங்க அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஓகே, இயர்போன் யூஸ் ஃபர்ஸ்ட் கனெக்ட் ஆகும், அதுக்கப்புறம் தான் இயர்போன் யூஸ் அப்படின்னு வரும். இருங்க, அவங்க வரமாட்டாங்க, நம்ம என்னன்னு கேட்போம். ஆக்சுவலா வந்துட்டு அங்க நெட்வொர்க் இஷ்யூஸ் அதிகமா இருந்துட்டு இருக்கு மக்களே, அதனால மட்டுமே வேற எதுவும் இல்லை. ஸோ அவங்க வந்துட்டாங்கன்னா அப்படியே டக்கு டக்குன்னு போயிடலாம். ஜெயலட்சுமி வணக்கம். ஓகே, ப்ளீஸ் அவாய்ட் வியர் கொஸ்டின் சஜஷன்ஸ். டெஃபினட்டா அப்படி இருந்ததுன்னு நம்ம வந்துட்டு அது படிக்கவே மாட்டோம். ஆஹா, வந்து விட்டார்கள், ஸ்ரேயா அவர்கள் கனெக்ட் ஆகி விட்டார்கள். எஸ், லெட்ஸ் டூ இட். யுவர் வாய்ஸ் சூப்பர் ப்ரோ, தேங்க்யூ ப்ரோ. ஹலோ, வணக்கம். தொன்று தொட்ட தமிழ் மக்கள் அனைவருக்கும் இந்த விஜேனிக்கு நண்பான வணக்கம். இது எத்தனாவது டேக்கு? 50வது டேக்குன்னு நினைக்கிறேன். இது அப்படியே எழுத்துருன்னு இருக்கு இன்னும் கொஞ்ச நேரத்துல. ஓகே, சோ அத நம்ம எந்த கொஸ்டின் ஏங்க, அந்த சொதப்பல் இதுலதான் அதிகமா சொதப்பல் ஆயிட்டு இருக்குல்ல. சொதப்பல் மூமெண்ட் அந்த கொஸ்டின் வேணாம், விட்டுருங்க அப்போ. சரி, ஓகே. இப்போ ஒரு பர்சன் உங்களோட லைஃப்ல இவங்க இருந்தாங்கன்னா இன்னும் சூப்பரா இருக்கும். அவங்க வந்துட்டு உயிரோட இருக்கலாம், இல்லைன்னா வந்துட்டு உயிர் இல்லாம இருக்கலாம். சோ அவங்க இந்த டைம்ல ஒரு மறு ஜென்மம் எடுத்து இவங்களுக்கு நம்ம வந்துட்டு ஒரு மறு உயிர் கொடுத்துட்டு இவங்களை திருப்பி வர வைக்கலாம் இந்த டைம்லன்னா நீங்க யார சொல்லுவீங்க? முன்னாடி கேட்க மாட்டீங்க? கேட்டுச்சு. ஆமா, இருந்தவங்க முன்னாடி இருந்தவங்க. ஆமா. அப்துல் கலாம் சார். நீங்க எங்கேயோ போயிட்டீங்க. சூப்பர். கரெக்ட்டா? ஓகே, இன் யுவர் லைஃப், இன் யுவர் பர்சனல் லைஃப், இது ஓகே, இது நீங்க சொசைட்டிக்காக சொல்லிட்டீங்க. இன் யுவர் பர்சனல் லைஃப். என்னோட பர்சனல் லைஃப்ல என் கூட இருக்காங்களே எல்லாருமே. சோ யாரு இருக்காங்க? ஆமா, என்னோட கிராண்ட்பா அஜ்ஜா. ஓகே, அவர இது இருந்ததுன்னா டெஃபினட்டா உங்களை கொண்டு வருவீங்க பேக். நான் உங்களை ரொம்ப மிஸ் பண்றேன். ஓகே, சோ யுவர் ஸ்ட்ரெங்த் அண்ட் வீக்னஸ்னா நீங்க எதை சொல்லுவீங்க ஸ்ரேயா அவர்களே? வாட் இஸ் யுவர் ஸ்ட்ரெங்த் அண்ட் யுவர் வீக்னஸ்? என்னோட எமோஷன்ஸ். ஓகே, தட் இஸ் யுவர் வீக்னஸ். போத் ஸ்ட்ரெங்த்தும்
அதான் வீக். ஓகே ஓகே. மறக்க முடியாத நாள், மறக்க வேண்டிய நாள். மறக்க முடியாத நாள். நீங்க எப்ப இதெல்லாம் ப்ரிப்பேர் பண்ணீங்க? எப்படி? ஏங்க அது கேட்க கூடாதுங்க. மறக்க முடியாத நாள் தானேங்க கேட்டேன். என்ன என்ன கேளுங்களேன். உங்களுக்கு என்ன சொல்லுங்க, கேளுங்க. மறக்க முடியாத நாள். எனக்கு டெய்லியுமே மறக்க முடியாத நாள் தான். ஏன்னா எங்க அப்பா கிட்ட திட்டு வாங்கலன்னா எனக்கு தூக்கமே வராது. அந்த மாதிரி டெய்லியும் மறக்க முடியாத நாள். இப்ப நீங்க சொல்லுங்க. மறக்க வேண்டிய ஆனா இது காப்பி. மறக்க வேண்டிய நாள் எங்க அப்பா கிட்ட திட்டு வாங்குற டைம் மட்டும் மறக்க வேண்டிய நாள். சரி, சொல்லுங்க. நான் சொல்லணுமா? நீங்க சொல்லு. எனக்கு மறக்க முடியாத நாள் இந்த கரோனா தான். இப்ப கரோனா வந்திருக்கிற நாள் இருக்கு இல்லையா, இதுதான் ஒரு மறக்க முடியாத நாள். ஏன்னா எங்க அம்மா கிட்ட எல்லாம் கேட்டா சொல்லுவாங்க, இந்த மாதிரி ஒரு நடந்ததே இல்ல, இதுதான் ஃபர்ஸ்டா புதுசா இருக்கு நமக்கெல்லாம். எங்க பாட்டி எல்லாம் சொல்லுவாங்க, எங்க வயசுலயும் இதெல்லாம் நடந்ததே இல்லன்னு சொல்லி. சோ இதுதான் ஒரு மறக்க முடியாத நாள். மறக்க வேண்டியத நாள் வந்து இந்த கரோனா இருந்தது நம்ம மறக்க வேண்டியது. ஆனா இங்க இருந்து இந்த காப்பி நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எழுதுவோம்ல, ஒரு கொஸ்டின் எழுதிட்டு நம்ம இங்க இருந்து தூரத்துல இருந்து பார்ப்போம். இசு வாசு மட்டும் நம்ம வேற ஏதாச்சும் எழுதிப்போம். அந்த வெரி இப்படி இருக்கணும், இப்படி இருக்கணும். கரெக்ட் கரெக்ட். ஓகே. மக்கள் உங்ககிட்ட ஒரு 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 ஃபன்னான ஒரு கொஸ்டின் ஆர் என்னப்பா இதே கேட்டுட்டு இருக்காங்களேப்பா அப்படின்னு நீங்க நினைக்கிற ஒரு கொஸ்டின், ஒரு கேள்வினா நீங்க எதை சொல்லுவீங்க? உஷாரு. நிறைய பேர் சொல்லியிருக்காங்க பாருங்க, உஷாரு அப்படின்னு இருக்காங்க. போன கேள்விக்கு நீங்க ஆன்சர் பண்ணீங்களே. என்ன கேட்டீங்க நீங்க? மறுபடியும் கேளுங்க. சொடக்கு விழுந்துச்சா? சரி நிறைய. நான் என்ன கேட்டேன் சொல்லுங்க, கரெக்டா சொல்லுங்க மக்களே. நான் என்ன கேட்டேன் நீங்க தான் எடுத்து கொடுக்கணும். நான் என்ன கேட்டேன்? நான் என்னங்க கேட்டேன்? அப்படி என்னங்க கேட்டேன் நான் என்ன கேட்டேன் சொல்லுங்க. எனக்கு தெரியும், நீங்க சொல்லுங்க பாப்போம். கான்சென்ட்ரேஷன் கான்சென்ட்ரேஷன். இல்ல இல்ல, எனக்கு அது கொஞ்சம் கன்ஃபியூஷன் ஆச்சு நீங்க கேட்டது. என்ன கேட்டீங்க? சரி, என்ன கன்ஃபியூஷன் ஆச்சு அது சொல்லுங்க பாப்போம். நீங்க எடுத்து கொடுத்து நான் என்ன கேட்டேன் தானே உங்களுக்கு. வெரி குட். அதுதான் கேட்டேன். மறக்க கூடாதனால அது நீங்க சொல்லிட்டீங்கல்ல. அதுக்கப்புறம் நான் ஒண்ணு கேட்டேன், அது நானே மறந்துட்டேன். இதுதான் நான் மறக்க கூடாத நாள், இதுதான் இருக்கணும். வெரி குட். ஆனா சீரியஸா ஒரு ஆங்கர் மறக்க வச்சுட்டீங்க. வெரி குட். இப்படிதான் இருக்கணும். சூப்பர். ஓகே. சோ ஓகே. நான் இன்னும் ஆமா ஆமா ஆமா. தேங்க்யூ. ஓகே கைஸ் ஞாபகப்படுத்திட்டாங்க. வெரி குட் வெரி குட். சோ என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, மக்கள் வந்துட்டு உங்ககிட்ட அடிக்கடி ஆஃபனா கேட்டுட்டு இருக்கிற ஒரு கொஸ்டின், இது என்னப்பா எங்க போனாலும் இதே கேட்டுட்டு இருக்காங்களேப்பா அப்படின்னா நீங்க எதை சொல்லுவீங்க? தேங்க்யூ மை டியர் பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ். தேங்க்யூ. என்ன வாட்டி விட்டுறீங்களா நீங்க? எனக்கு தான் சப்போர்ட் பண்ணணும். ஆமா ஏங்க, நீங்க அப்படியே பிளர் ஆயிட்டீங்க. இந்த பழைய 90s கிட்ஸ்க்கு எல்லாம் ஒரு டிவி இருக்கும், பாத்திருக்கீங்களா? கேபிள் டிவி மாதிரி ஆயிட்டீங்க. அப்படியே பிளர்ரா இருக்கு இப்போ. ஃபர்ஸ்ட் அட்லீஸ்ட் லைட்டா பிளர்ரா இருந்தது, இப்போ ஃபுல்லா பிளர்ரா இருக்கு. அப்படியா? ஆமா. தெரியுதா? இப்ப தெரியுது மக்களே. உங்களுக்கு ஃபேஸ் கிளியரா இருந்ததுன்னா நம்ம போயிடலாம். எனக்கு இங்க ஓகே, இப்ப லைட்டா ஓகே, பரவாயில்ல. ஆமா, எனக்கு நெட்வொர்க் தான் பிரச்சனையா இருக்கு ரொம்ப. அப்படியா? ஆமா. நான் வேணா அங்க வைஃபை வந்து கொடுத்துட்டு போயிட்டுமா? வைஃபை இருக்கு. எங்களுக்கு என்னன்னா இங்க ஒரு 10 நாள்ல எங்களுக்கு கொஞ்சம் கரண்ட் வந்துட்டு போறது அந்த மாதிரி ஜம்ப் ஆயிட்டு இருக்கு. ஓகே. சோ அதனால சோ வைஃபை ஒர்க் ஆக மாட்டேங்குது. நான் மொபைல் நெட்வொர்க் தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். ஓகே. இப்ப கரெக்ட்டா இருக்கு. ஓகே. கேக்குதா? கேக்குது. ஓகே சூப்பர். ஓகே, ஒரே செகண்ட் இருங்க, ஒரே செகண்ட். எனக்கு கேக்குதுல? கேக்குது.
ஆ, எனக்கு என்னன்னா ம். இதுதான். என்னது? கேக்குது. பர்ஃபெக்ட். ஓகே. சோ அதான் இப்போ வந்துட்டு நான் உங்ககிட்ட டக்கு டக்குன்னு ஒரு கொஸ்டின் கேட்பேன், நீங்க சூப்பர்பா ஆன்சர் பண்ணிட்டு வர போறீங்க. ஓகேயா? சரி, ஓகே. கேளுங்க. ஓகே. உங்களை இரிட்டேட் பண்ணணும்னா இந்த விஷயத்துல என்ன டக்குன்னு இரிட்டேட் பண்ணிடலாம்ப்பா அப்படின்னா எந்த விஷயத்துல இரிட்டேட் பண்ணலாம்? ஆஹ் அண்ட் அதிகமா நிறைய உங்க டைம் லைஃப்ல இரிட்டேட் பண்ண ஒரு பர்சன். நான் வந்து ஏதாவது யோசிச்சுட்டு இருப்பேன் இல்லையா? ம். சம்டைம்ஸ் நமக்கு அப்படியே ஒரு மூட் ஆஃப் ஆயிடும் தெரியுமா, ரீசன் இல்லாம மூட் ஆஃப் ஆயிடும் இல்லையா? சோ அந்த டைம் இருக்கும்போது எனக்கு வந்துட்டு என்னாச்சுன்னு யாரோ கேட்டா எனக்கு அது வந்து இன்னும் நிறைய ஒன்னும் ஆகல, எனக்கே தெரியல என்னாச்சுன்னு சொல்லி அந்த மாதிரி. சோ அது வந்து எனக்கு அப்போ இன்னும் இரிட்டேட் அதிகமா ஆயிடும். சோ சம்டைம்ஸ் இங்க ஷூட்டிங்ல எல்லாம் இருக்கும் போது எனக்கு அப்படியே திடீர்னு மூட் ஆஃப் ஆயிடும். அப்போ சித்து வந்து கேட்பாங்க என்னாச்சுன்னு. அப்ப எனக்கு ஐயோ ஒண்ணும் இல்ல, எனக்கு ஏதோ ஒண்ணு ஆயிருக்கு, எனக்கு தெரியல என்ன இருக்குன்னு அந்த மாதிரி. சோ ரொம்ப இரிட்டேட் பண்றதுன்னா எனக்கு என் சிஸ்டர், அவதான். அப்படியா? ஆமா, வெரி ஆமா. குட். ஆனா இப்ப ஓகே கொஞ்சம் கம்மி தான், ஏன்னா இப்ப நம்ம தூரமா இருக்கோம் இல்லையா? ஓகே ஓகே. அண்ட் உங்களை பொண்ணு பார்க்க வராங்க இல்லையா? உங்களை பொண்ணு பார்க்க வரும்போது அந்த பையன்கிட்ட ஒரு 3 கேள்வி கேட்கணும். ஓகேங்களா? என்ன கேள்விகள் கேட்பீங்க? ஆஹ் ஆ, பொண்ணு பார்க்க வருதா? அது அரேஞ்ச் மேரேஜ் பொண்ணு. தானே? ஆமா. இல்லைங்க, உங்களை பொண்ணு பார்க்க வராங்க, ஆனா இதெல்லாம் என் லைஃப்ல டெஃபினட்டா தேவைப்பா, இந்த கேள்வி நான் கேட்பேன், அதுக்கப்புறம் தான் நெக்ஸ்ட் மேரேஜ். இதுதான் இந்த கேள்வி. அந்த மாதிரி. அதுக்கு ஆன்சர் சொல்லுங்க, அதுக்கப்புறம் நான் எடுத்துட்டு போங்க அந்த மாதிரி. ஓகே. எவ்வளவு? மூணு ஆப்ஷன்ஸ் கேட்கணுமா? ஆமா. நீங்க சொல்றத பார்த்தா லிஸ்ட் ஃபுல்லா பக்கெட் ஃபுல்லா அடுக்கி வச்சிருக்கீங்க போல இருக்கே. இல்லையா? 3 தான் இல்ல இருக்கா? அப்படி சரி. ஆமா. ஆ. ஒண்ணு என்னன்னா, எனக்கு அப்பப்போ ஐஸ்கிரீம் வாங்கி கொடுக்கணும், அதுக்கெல்லாம் ஒத்துக்கணும். ஆளு சொல்லு. ஒண்ணும் இல்லடா இன்னைக்கு. நீங்க சொல்லுங்க. இல்ல அப்படி நீங்க கிடையாது. சொல்லுங்க. மத்த விஷயங்கள் எல்லாம் எல்லாருமே கொஞ்சம் மெச்சூர்டா இருப்பாங்க ஹேண்டில் பண்றதுக்கு. பட் இந்த சின்ன சின்ன விஷயங்கள் தான் சில பேருக்கு அது ஆஹ், புரிய மாட்டாது இல்லையா? நாங்க கேட்டுதான் அவங்களுக்கு புரியும், நாங்க கேட்காமவே நமக்கு எல்லாம் வாங்கி கொடுக்கணும், அதுதான். ஓ, So, அந்த மாதிரி அந்த பையன் இந்த பொண்ணு என்னப்பா தின்னிக்கினே இருக்கு அப்படின்னு நினைச்சுட்டா என்ன பண்ணுவீங்க? 24 மணி நேரம் தின்னிக்கினே இருக்கே இந்த பொண்ணு. செகண்ட் ஒன் அதுதான், அப்படின்னு நினைக்க கூடாது. தின்னுட்டே இருக்குன்னு நினைக்க கூடாது, புரியுதுங்களா? சூப்பர். நெக்ஸ்ட் லாஸ்ட் ஒன்ன தான் நான் யோசிச்சுட்டு இருக்கேன், என்னவா இருக்க போகுது அப்படின்ட்டு. சொல்லுங்க பாப்போம். லாஸ்ட் ஒன்னும் இல்ல. ஒன்னும் இல்ல. எப்போ வந்து இந்த நிறைய சண்டே போகும்போதெல்லாம் வந்து நாங்க தான் சண்டை போடுவோம் இல்லையா? ஐ மீன் சண்டே எல்லாம் போடுவாங்க இல்லையா? அப்ப வந்து நாங்க பேசும்போது நீங்களும் ஏத்தி பேசக்கூடாது, நீங்க வந்து கொஞ்சம் ஓகேன்னு சொல்லணும். அப்போ என்ன பண்றேன், சூப்பருங்க, பின்னாடி இது செவுரு மாதிரி ஒண்ணு இருக்கும், அது எதுவுமே கேட்காது உங்ககிட்ட. பாவங்க. ஓகே. சோ உங்க லைஃப்ல மோஸ்ட் ஆஃப் தி டைம் என்ன தெரியுமா? சொல்லுங்க. மோஸ்ட் ஆஃப் த டைம் என்னது? மோஸ்ட் ஆஃப் த டைம் பாய்ஸ் வந்து தப்பு பண்ணுவாங்க, ஆனா அதுக்கப்புறமும் பொண்ணுங்களை பேச வச்சுட்டு சும்மா அமைதியா இருப்பாங்க. அப்ப என்ன ஆயிடும், நாங்க தான் தப்பு, நாங்க தான் பேசுவோம்னு ஆயிடும் இல்லையா? ஆமா, நான் எதுவும் சொல்லங்க. கரெக்ட்டுங்க, நீங்க சொன்ன கரெக்ட் தான். ஓகே. What 3 qualities should your husband possess? ஒரு 3 குவாலிட்டி உங்க ஹஸ்பண்ட் வந்து பொசஸ் பண்ணணும்னா என்னது? ஏன்னா காத்திருந்து
அத நான் அவ்வளவு எல்லாம் யோசிக்கவே இல்லைங்க. இப்பதான் நான் சின்ன பொண்ணு, கல்யாணம் அதெல்லாம் நிறைய இருக்கு. அதுக்கு முன்னாடி நமக்கு நிறைய வேலை இருக்குல்ல பண்றதுக்கு. வேலை இருக்கு நிறைய. ஆமா, நீங்க என்ன இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் கேக்குறீங்க? வெரி குட்ங்க. அப்போ அது மேரேஜே வேணான்றீங்க. மை டியர் மக்களே, இன்னொரு வாட்டி கீழே நான் கமெண்ட் செக்ஷன்ல மேரேஜ் பத்தி நான் வந்துட்டு பார்த்தேன்னா அது ரிஜெக்டட் ப்ளீஸ். அவங்களுக்கு வந்துட்டு ஒரு பெரிய கடுமை எல்லாம் இருக்கு. அதுக்கப்புறம் தான் வந்துட்டு மேரேஜ். கரெக்டாங்க? கரெக்ட். ஓகே. சோ நான் இப்ப வந்துட்டு இது கேரக்டர், யுவர் லுக் வைஸ், இது ரெண்டு விதத்துல. ஒரு விஷயம் உங்க கேரக்டர்ல இருந்து நீங்க வந்துட்டு இதை மாத்தணும் அப்படின்னா நீங்க என்ன விஷயத்த மாத்துவீங்க? ஒரு விஷயம் உங்க லுக் வைஸா நீங்க வந்துட்டு மாத்தணும்னா என்ன லுக்ஸ்ல நீங்க வந்துட்டு மாத்துவீங்க? என்ன விஷயம் மாத்துவீங்க? கேரக்டர் பார்த்தா கொஞ்சம் நான் வந்து எனக்கு கோவம் வந்து வரும். ஸோ சம்டைம்ஸ் என்ன ஆயிடுவேன்னா, அது ஒரு சின்ன விஷயமா இருக்கலாம், ஆனா நான் திடீர்னு கோவம் படுத்துடுவேன். அதுக்கப்புறமும் நான் யோசிப்பேன், ஐயோ வேண்டாம், கோவம் வேண்டாம்னு சொல்லி. சோ அந்த மாதிரி எனக்கு அது அப்புறமா யோசிக்கிறது தெரியுமா, அது வந்து முதல்ல நான் யோசிக்கணும். ஓகே. லுக்ஸ் வைஸ்ல லுக்ஸ்ல பார்த்தா ஐ திங்க் இட்ஸ் காட்ஸ் கிஃப்ட் இல்லையா. நம்ம அதுல வந்து அது மாத்துக்கணும் இது மாத்துக்கணும்னு சொல்லக்கூடாது. எப்படி இருக்குமோ அப்படியே நம்ம அக்செப்ட் பண்ணணும். சூப்பர். ஓகே, சூப்பர் சூப்பர். செம்ம ரிப்ளை இது. அண்ட் நீங்க டெஃபினட்டா இருக்கும் இல்லையா உங்களோட பக்கெட் லிஸ்ட்ல இதெல்லாம் நம்ம வந்துட்டு எக்ஸ்ப்ளோர் பண்ணணும் அப்படி இருக்கிற ரெண்டு பக்கெட் லிஸ்ட்ல என்னது? எனக்கு ஃபர்ஸ்ட் என்னன்னா, எனக்கு இந்த ஸ்னோஸ் எல்லாம் இருக்கா, எனக்கு அது ரொம்ப பிடிக்கும். சோ எனக்கு கிறிஸ்மஸ் டைம்ல எங்க யாரும் ஸ்னோ விழுற இடத்துக்கு போகணும்னு ரொம்ப ஆசை. சோ அது ஃபர்ஸ்ட் இந்தியாலும் இருக்கலாம், இந்தியாவுக்கு வெளியவும் இருக்கலாம். சோ ஃபர்ஸ்ட் எனக்கு அதுதான், எனக்கு ஸ்னோ இருக்கிற இடத்த போய் நான் விசிட் பண்ணணும்னு ஓகே இருக்கு. அதுதான் ஃபர்ஸ்ட் பக்கெட் லிஸ்ட். செகண்ட் பக்கெட் லிஸ்ட், ரெண்டு பக்கெட் லிஸ்ட் கேட்டேன். எனக்கு ஐலாண்ட் ரொம்ப பிடிக்கும். சோ அந்த மாதிரி ஒரு பிரைவேட் ஐலாண்ட், கொஞ்சம் பீச் எல்லாம் இருந்து, சோ அந்த மாதிரி. சூப்பர். நம்ம சித்து இருக்கார் இல்லையா, சித்து அவர்கள் உங்ககிட்ட வசமா மாட்டின ஒரு மொமெண்ட் தான் நீங்க எதை சொல்லுவீங்க? வசமா என்ன மாட்டுறது கேக்குது? வசமா உங்ககிட்ட வந்துட்டு, வசமா மீன்ஸ் வந்து அப்படியே கையும் களவுமா வந்துட்டு மாட்டிக்கிட்டாங்க. மாட்டிக்கிறது தெரியும்ல? இப்பதான் கேக்குதேவா? சுத்தம் கேக்குதா? பாய் இல்லைங்க, கேக்குதா? அதே ப்ராப்ளம் தானே, அந்த நெட்வொர்க் ப்ராப்ளம் தானே. சூப்பர். ஓகே. சோ சித்து அவர்கள் உங்ககிட்ட வந்துட்டு மாட்டி இருக்காரா ஏதாச்சும் ஒரு விஷயத்துல? ஒரு ஃபன்னா, இட் கேன் பி இன் எனி ஃபன் வே. பிகாஸ் நம்ம அப்பா அம்மா கிட்ட நம்ம போய் சொல்லி மாட்டிப்போம்ல சும்மா, ஆனா அவங்களுக்கு தெரியும் நம்ம என்ன பண்ணிருக்கோம். அந்த மாதிரி ஏதாச்சும் மாட்டி இருக்காங்களா? அந்த மாதிரி மாட்டினது வந்து பார்த்தா, அந்த மாதிரி அவரு என்கிட்ட கொஞ்சம் பொய் எல்லாம் சொல்ல மாட்டாங்க. அண்ட் சில இதுல அப்புறம் பார்த்தா எலட்டா இருப்போம் இல்லையா, சோ நான் கண்டுபிடிச்சிடுவேன். சோ அதனால என்கிட்ட பொய் மாட்டாங்க. அதுக்கப்புறம் அந்த மாதிரி மாத்திருக்காங்கன்னு பார்த்தா இன்ன வரைக்கும் அந்த மாதிரி ஒரு விஷயம் நடக்கல. ஆஹா. ஓகே. ஒரு பிடிச்ச குவாலிட்டி, பிடிக்காத ஒரு குவாலிட்டி ஃப்ரம் சித்து. ஓகே. பிடிச்சது என்னன்னா, எனக்கு அவரு ரொம்ப அண்டர்ஸ்டாண்டிங் இருக்காங்க. சோ புரிஞ்சிருக்காங்க என்ன. சோ என்னோட மூட் ஸ்விங்ஸா இருக்கலாம், அண்ட் என்னோட ஹாப்பி மூமெண்ட்ஸா இருக்கலாம், எல்லாத்துலயும் அவங்க, நானும் சேடா இருந்தா அவங்களும் கொஞ்சம் அதுக்கு ஏத்த மாதிரி சேடா இருப்பாங்க. சோ ஹாப்பியா இருந்தா அவங்களும் அந்த ஹாப்பினஸ் எல்லாம் ஷேர் பண்ணாங்க. சோ அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஓகே. பிடிக்காததுன்னு சொன்னா, பிடிக்காததுன்னு ஒண்ணும் இல்ல.
ஆனா அவருக்கு என்னன்னா, நான் சம்டைம்ஸ் நான் சொன்னேன் இல்லையா, நான் அப்செட்டா இருப்பேன், ஏதோ ஒரு மூட் ஆஃப்ல இருப்பேன். அப்ப வந்து என்னாச்சுன்னு கேட்பாங்க இல்லையா, அது மட்டும் அப்ப போய் ஒண்ணும் இல்ல சொல்லுவேன் இல்லையா, அது மட்டும் தான். அது ஆமா, விட்டா மத்தது ஒண்ணும் இல்ல. எதுவும் இல்ல. ஏங்க எனக்கு இந்த ஒரு கேள்வி கேட்கணுங்க. இந்த டேண்ட்ரம்ஸ்னு ஒண்ணு இருக்கு இல்லையா, அதாவது மூட் ஸ்விங்ஸ்னு ஒண்ணு இருக்கும் இல்லையா, அது ஆமா வந்துட்டு ஆமா. எனக்கு தெரிஞ்சு கூட என் ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் வந்துட்டு அதிகமா, ஐ மீன் பொண்ணுங்க லிஸ்ட்ல வந்து சொல்லிட்டு இருக்கேன், அதிகமா வந்துட்டு கோவப்படுறது டக்கு டக்குன்னு வந்துட்டு அந்த இல்லங்க என்ன பாக்காதீங்க, நான் ஜஸ்ட் இதான் சொல்றேன். அதிகமா கோவப்படுறது சரி. டக்கு டக்குன்னு அந்த டேண்ட்ரம்ஸ் ஆகுறது வந்துட்டு பொண்ணுங்க அப்படின்னு நாங்க வந்துட்டு கேள்விப்பட்டோம். இது உண்மையா? அது எதனால அப்படி இருந்தது? இல்ல பொண்ணுங்கன்னு இல்ல, உங்களுக்கு நீங்க என்னைக்கு அந்த மாதிரி ஃபீல் ஆனது இல்லையா, ஒரு மாதிரி நீங்க அப்செட்டா இருப்பீங்க, பட் உங்களுக்கு ரீசன் தெரியாது, அந்த மாதிரி உங்களுக்கு நடந்தது இல்லையா? நடந்திருக்கு. ஆனா எல்லா நாளும் நடக்குமான்னு எனக்கு டவுட். எல்லா எல்லா நாள் எல்லா நாள் நடக்காது, ஆ எல்லா நாள் நடக்கும் இல்ல, சம்டைம்ஸ் நீங்க ரொம்ப டவுன் ஓகே ஃபீல் பண்றீங்க, பட் யூ டோன்ட் நோ தி ரீசன். அந்த மாதிரி ஓகே. நடந்திருக்கா இல்லையா உங்களுக்கு? பொண்ணுங்களுக்குன்னு சீக்கிரமா சொல்லுவாங்க, பாருங்க பாருங்க எல்லாரும் பாருங்க, பொண்ணுங்களுன்னு சொல்றாங்க பாருங்க. பொண்ணுங்களன்னு சொல்றேன்னா நான் என்ன சொன்னேன்? தப்பா நீங்க சொல்லவே சொல்றீங்க இல்லையே. என் ஃப்ரெண்ட்ஸ் பொண்ணுங்களுக்கு மூட் ஸ்விங்ஸ் ஆயிடுவான்னு சொன்னீங்க இல்லையா நீங்க? இல்லங்க. அப்ப ஐயோ, பொண்ணுங்களுக்கு நம்ம மட்டும் மூட் ஸ்விங் சொல்றீங்களா? வெரி குட். இப்படிதான் மாத்தி விடணும். கோத்து விடுறது ஈஸியா கோத்து விட்டுறலாம். அது பேக் மாதிரி இருக்குல்ல, டக்குன்னு கோத்து விட்டுறலாம். ஓகே. சோ உங்களுக்கு இந்த விஷயம் பண்ண சுத்தமா பிடிக்காது. என்னோட ஃப்ரெண்ட் ஒருத்தர் மெசேஜ் பண்ணிருக்காங்க, லாவி. அது லாவியா? அதான பார்த்தேன். நீங்க டக்குன்னு ஹாய் லாவி அப்படின்னீங்களா? அது யார கூப்பிடுறாங்கன்னு நினைச்சிட்டு இருந்தேன். ஓகே. சோ நீங்க இப்ப மக்களே, இது உங்களுக்கான நேரம். அண்ட் டெஃபினட்டா உங்களுக்கு என்னெல்லாம் கேள்விகள் இருக்கோ அது மறக்காம வந்துட்டு நீங்க கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணலாம். அண்ட் இப்போ இது ஸ்ரேயா அவர்களே, கீழே ஒரு ஃபில்டர் இருக்கும், உங்களோட ஃபேவரட் ஃபில்டர் நீங்க வந்துட்டு இங்க பார்க்கலாம். நீங்க உங்களோட ஃபேவரட் ஃபில்டரை யூஸ் பண்ணிக்கலாம். என்ன ஃபில்டர்? வாட் இஸ் யுவர் ஃபேவரட் ஃபில்டர்? எனக்கு வந்து பண்ணி வச்சிருக்கேன், அதுல எனக்கு கொஞ்சம் பிடிச்சது வந்து, ஏங்க நீங்க பேசுறது எடிட் ஆகுது. அல் லோ சூப்பர், அது பிடிக்கும். வேற கேட்கலங்க. கேக்குதா? சுத்தம். மை டியர் பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ், அது வேற எதுவும் இல்லை. அது வந்துட்டு நெட்வொர்க் ப்ராப்ளம், அதனால மட்டுமே. அதேதான் அதேதான் காமிச்சிருக்காங்க இல்லையா? வேற மாதிரி இருக்கு. ஓகே. அப்பா ஏங்க பயந்துட்டேங்க நானு. ஓகே. ஃபில்டர் அவ்வளவுதானா? ஓவரா? ஆமாங்க ஆமாங்க, அதிகமா நெட்வொர்க் ப்ராப்ளம் ஆயிட்டு இருக்குங்க. ஏன்னா சடனா வந்துடுறீங்களா, டக்குன்னு இப்படி வந்துடுறீங்க, அதான் லைட்டா ஒரு ஜெர்கோரி வச்சு, வேற எதுவும் இல்ல. நம்மள போய் இப்படி ஏமாத்திட்டாங்களேடா அப்படின்னு ஃபீல் பண்ணது உண்டா? நம்மள போய் இப்படி ஏமாத்திட்டாங்களே அப்படின்னு ஃபீல் பண்ண ஒரு மொமெண்ட். ம். ஓகே. ரொம்ப அஃபெக்ட் ஆன ஒரு மொமெண்ட். ம். ஓகே. 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 உங்ககிட்ட அதிகமா இருக்கிற ஒரு எமோஷன்ஸ்னா நீங்க எதை சொல்லுவீங்க? ரொமான்ஸா, இல்லைன்னா வந்துட்டு ஒரு காமெடியா, இல்லைன்னா சீரியஸ்?
ஏங்க இருங்க, வாய்ஸ் கேட்கல, வாய்ஸ் வரல அப்படின்னு கேட்டுட்டு இருக்காங்க. எனக்கு மட்டும் தான் வாய்ஸ் வருதா? யாருக்குமே வாய்ஸ் வரலையா? வாய்ஸ் கேக் வாய்ஸ் எனக்கு மட்டும் எப்படி கேக்குது? எனக்கு கேக்குது, ஆனா கீழே இருக்கிறவங்களுக்கு கேட்கலன்னு நினைக்கிறேன். சாரி. ஓகே ஓகே, கமெண்ட் பாருங்க. அப்பத்துல இருந்து நம்ம 2 பேரும் தனியா பேசிட்டு இருக்கோமா? வி காண்ட் ஹியர் எனிதிங். ஓகே, எந்த கேக்குதா? என்னோட வாய்ஸ் வருதா? வாய்ஸ் ஆஃப் ஸ்ரேயா இஸ் நாட் கிளியர். ஓகே, இல்ல கேட்கல. நோ வாய்ஸா? நோ. எந்த எந்த வேர்ட்? சுத்தம். வெரி குட். ஆண்டவனே, கடவுளே, ஓம் ஸ்வாஹா. ஆஹா, இப்பவே கண்ணகத்துது. கேக்குதா? கேக்குது, எனக்கு கேக்குது. உங்களுக்கு கேக்குதா? மை டியர் பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ். அண்ணா வாய்ஸ் ஓகே. ஓகே, எங்க ஓகே? நான் மட்டும் தான் பேசிட்டு இருப்பேன் இப்ப உங்க கூட. அதுதான் அப்பதில இருந்து கேட்டுட்டு இருக்கேன், என்னோட வாய்ஸ் கேக்குதா கேக்குதா அப்படின்ட்டு. ஓகே ஓகே ஓகே. ஸ்ரேயா அவர்களோட வாய்ஸ் வரல அப்படின்னு இருக்காங்க. இனி இப்ப வந்தா என்ன, வரலன்னா என்ன? அவங்க தான் போயிட்டாங்களே. இருங்க, நான் மறுபடியும் கனெக்ட் பண்ண முடியுமா? எஸ், கனெக்ட் பண்ணிட்டேன். மியூட்ல இருக்கா? ஓகே, ஏங்க கேக்குதா? வணக்கம், எப்படி இருக்கீங்க? ஏங்க எனக்கு கேட்கலங்க. ஆ, கேக்குது. சுத்தம். ஏங்க கேக்குதா? கேக்கு ஹலோ ஹலோ, பேசுங்க. இது அமீர். ஹலோ, ஹாய். பாய். ஓ மை காட். கேட்கல கேட்கல, இருங்கப்பா. கேட்கல கேட்கல, இருங்க. எனக்கு தான் கேட்கல. நம்ம என்னன்னு வந்துட்டு நம்ம பொறுமையா இது பண்ணிப்போம். ம். என்னோட டீம், என்னோட டீம்மேட்ஸ் இதெல்லாம் வந்துட்டு பாக்குறாங்கன்னு நினைக்கிறேன். என்னன்னா, ஆக்சுவலா வந்துட்டு நெட்வொர்க் இஷ்யூஸ் நிறைய இடத்துல இருக்கு. ஸோ அதுதான் கொஞ்சம் அதிகமாவே வந்துட்டு ப்ராப்ளமா இருக்கு, வேற எதுவுமே இல்ல. ஸோ வைஃபை இருந்தாலுமே சில இடத்துல எல்லாம் வந்துட்டு முந்தா நேரத்துலாம் வந்துட்டு பாத்தீங்கன்னா லைவ் போகும்போது நிறைய ப்ளோர் ஆகிட்டே இருந்தது. வைஃபை பக்கத்துல தான் உட்காந்துட்டு இருந்தேன், அதுக்கே அப்படி இருந்தது. ஸோ அது அவங்களோட ஃபால்ட்டும் கிடையாது, டெஃபினட்டாக. ஓகே, ஸ்ரேயா அவர்கள் வந்து விட்டார்களா? பார்ப்போம் லாஸ்டா. டவர் ப்ராப்ளம், ஓ அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஓகே ஓகே ஓகே, தேங்க்யூ சதீஷ் சிவா ராம். என்னன்னா, ஆக்சுவலா நம்ம பேசிட்டே இருக்கோம் இல்லையா, டக்குன்னு எங்களுக்கு தெரியல. ஆக்சுவலா நம்ம இன்டராக்ட் பண்ணிட்டே இருக்கும்போது நாங்க பேசிட்டு இருக்கிறது எங்களுக்கு தெரியல. சடனா சொல்லும் போதுதான் தெரியுது உங்களுக்கு கேட்கல அப்படின்னு வந்துட்டு. ஓகே, என்னன்னு தெரியல. ஒரு 1 மினிட் பார்ப்போம், அவங்க கனெக்ட் ஆகுறாங்களான்னு வந்துட்டு பார்ப்போம். பிகாஸ் நெட்வொர்க் அவங்க சைட்ல வந்துட்டு கொஞ்சம் புவரா இருக்கு. அது நம்ம கிட்ட ஃபர்ஸ்டே சொல்லியிருந்தாங்க, பாவம். ஸோ ஒரு 4-5 வாட்டி அப்படியே கட்டாய் கட்டாய் வந்துட்டு இருந்தது. பட் அவங்களாலையும் எதுவும் பண்ண முடியல. ம். ஸ்ரேயா அவர்கள் வரலையா அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க. அதான் நானும் பார்த்துட்டு இருக்கேன் பிரதர். வந்திருக்காங்களா, வராங்களா, வரலையா அப்படின்னு பார்த்துட்டு இருக்கேன். இன்னும் இங்க கனெக்ட் ஆகல. இருங்க. ஐயா, கனெக்ட் ஆயிட்டு. ஓகே, ஒன்லி லாஸ்ட் கொஸ்டின் ஆடிபிள். லைக் ஓகே, அது மட்டும் தான் வரல. ஹாய், சூப்பருங்க, பர்ஃபெக்ட்டுங்க. இப்படிதாங்க இருக்கணும். எங்க வந்து உட்கார்ந்து இருக்க தெரியுமா, நெட்வொர்க் இல்லாம. சூப்பருங்க.
ஆனா இங்க இப்ப ஆ, இங்க இப்ப வந்து வருதா? பவர் கட் ஆகுது, ஓகேவா? சோ அந்த ம் இந்த ம் ஃபர்ஸ்ட் ஃபேஸ் வந்து வைஃபை இது கனெக்ட் ஆயிருக்கு. சோ அது அப்பப்ப வருது போகுது. சோ அதனால எனக்கு நெட்வொர்க் ஜம்ப் ஆயிட்டு இருக்கு. ஓகே, நோ இஷ்யூஸ் நோ இஷ்யூஸ். அண்ட் லாஸ்டா முடிக்க போகும்போது நம்ம டெஃபினட்டா இது கேட்கணும். என்ன அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா, இப்போ எங்களுக்காக ஒரு பாட்டு பாட போறீங்க இல்லங்க? நீங்க அன்னைக்கே அன்னைக்கே நான் பாட்டு பாடுறது நீங்க கேட்டீங்க, அப்பவே தெரிஞ்சுக்கிட்டீங்க. இது இது என்னன்னா, இது எதுவுமே இல்ல. இது நான் வந்துட்டு கேட்கல. எல்லாருக்குமே வந்துட்டு ஒரு செலிபிரிட்டிஸும் இந்த டைம்ல வந்துட்டு ஒரு பாசிட்டிவான ஒரு விஷயங்கள் பண்ணிட்டு இருக்காங்க. ஒன்னும் டான்ஸ் ஆடுறாங்க, இல்லன்னா வந்துட்டு ஒரு சின்ன சின்ன ஆக்டிவிட்டிஸ் பண்ணிட்டு இருக்காங்க. சோ அப்படி இருக்கும்போது நம்ம டெஃபினட்டா நம்ம ஒரு சின்னதா ஒரு 2 லைன் வந்துட்டு பாடினீங்கன்னா நல்லா இருக்கும் அப்படின்னு நாங்க வந்துட்டு யோசிச்சோம். வேற எதுவுமே கிடையாது. நான் இன்னைக்கு ப்ரிப்பேரே ஆகல. எனக்கு தெரிஞ்சதெல்லாம் நான் பாடியாச்சு. நீங்க ஒரு சொல்லி கொடுங்களேன், நான் அதை பாடுக்கிறேன். ஸ்கெட்ச் எங்க போட்டா நீங்க அப்படியே திருப்பி அடிக்கிறீங்களா எனக்கு? மக்களே, இல்ல, அவங்க என்ன நிஜமா பாட்டு சொல்றேன். பாடினாலும் 2 லைன்ஸ் பாடினா உங்களுக்கு ஓகேயா? ஓகேயா? இல்ல, நான் மக்கள் 2 கிட்ட லைன்ஸ் கேட்போம். பாடுறேன். ஆ, இல்ல, நீங்க சூப்பர். 2 லைன் சொல்லு கொடுங்க. 2 லைன் சொல்லுங்க. நான் என்ன 2 லைன் பாடுங்க. எனக்கு இந்த லிரிக்ஸ் எல்லாம் கொஞ்சம் தெரியாது இல்லையா? தப்பு தப்பா நான் சொன்னா அப்போ சித்து இருந்தாரு, இப்போ நீங்க தான் சொல்லி கொடுக்கணும். கொடுங்க. வெரி குட்ங்க. எப்பவுமே அதான் தலைவர் எப்பவுமே இருந்திருக்கணும்னு நினைக்கிறேன். இப்ப இப்ப ஆமா. யோசிக்கிறேன், அவர் இல்லையே இப்ப ஃபீல் பண்றேன் நான். ஓகே, சரி, நான் வந்துட்டு நான் சொல்ற மாதிரியே பாடுறீங்களா? ஆமா. சரி. ஓகே, ரெடி? அப்படி பண்ணிக்கோங்க ஃபர்ஸ்ட். ஸ்ருதி. போதும் போதும், கரெக்ட் கரெக்ட். அதிகமா தொண்டை வெளியே வந்துடும், அதிகமா பண்ணும். ஓகே, ரெடி, போமா? இது பேஸ் வாய்ஸ், இது பேஸ் வாய்ஸ்ங்க. ஓகே. ஓகே, அது ட்ரை பண்ணுங்க. பேஸ் வாய்ஸ் வந்துச்சுன்னா நான் பாத்துறேன் உங்களுக்கு எந்த மாதிரி சாங் வரும். அது எனக்கு தெரியல, அந்த பேஸ் எல்லாம் நான் கெடுக்க போன தெரியல. எனக்கு லிரிக்ஸ் மட்டும் நீங்க சொல்லி கொடுங்க. அது போதுமா? லிரிக்ஸ் போதுமா? சரணத்துல இருந்து வருவோமா? ஓகே. இல்ல, நீங்க பாடுங்க அண்ணா. இது இப்பதான் பாட வந்தேன். டக்குன்னு இப்படி கேட்டு மூடுறீங்களே, இப்பதான் பாட வந்தேன். ஓகே, பாடாதீங்க அப்படின்னு வந்து சொல்லிட்டு இருக்காங்க ஒருத்தங்க. இல்ல, நான் சரி நான் பாடுறேன், ஒரு லைன் பாடுறேன், நீங்க வந்துட்டு பாடுறீங்க என் கூட. ஓகேயா? சரி. ஓகே. ஓகே, ரெடியா? ஓகே. சத்தியமா. இப்பதான் ஓகே கேக்குதா? நான் சத்தியமா சொல்லிட்டேன். சத்தியமா. சத்தியமா நான் சொல்லுறேன்டி. சத்தியமா நான் சொல்லுறேன்டி. சுத்தம் எதுவும் கேட்க மாட்டேன். இப்ப கேக்குதா? கேக்குது. உங்களுக்கு கேக்கல? நான் பேசுறது எனக்கு நீங்க பேசுற அப்புறம் தான் கேக்குது. நீங்க பேசுறீங்க, என்ன பண்றது? நோ இஷ்யூஸ்ங்க. அதெல்லாம் நெட்வொர்க் ப்ராப்ளம் நம்ம சொல்லிட்டா நம்ம மக்கள் ஏத்துப்பாங்க. அதெல்லாம் எதுவுமே இல்லை. ஓகே, போயிடலாமா? ரெடியா? நம்ம பாடும்போது தான் நெட்வொர்க் இஷ்யூ அப்படி சுத்திட்டே இருக்குன்னு நினைக்கிறேன், இல்லையா? கீழே கமெண்ட் செக்ஷன்ல பாடாதீங்க அப்படின்னு சொல்லும் போது தெரியல, இப்பதான் தெரியுது. போச்சா சோனமுத்தா? போச்சு, எல்லாம் போச்சு. அப்படியே நீங்க உறைஞ்சிட்டீங்க, அப்படியே உறைஞ்சிட்டீங்க. சிரிப்பு சத்தம் மட்டும் கேக்குது. இந்த நம்ம இன்ஷாட்ல எல்லாம் நம்ம வந்துட்டு எடிட் பண்ணுவோம்ல, அப்படியே போட்டோஸ் போட்டு அப்படியே பேக்ரவுண்ட்ல மியூசிக் போட்டா எப்படி இருக்கு, அதே மாதிரிதான் உங்க போட்டோ அப்படியே நிக்குது, சிரிப்பு சத்தம் மட்டும் வந்துட்டே இருக்கு. ஆமா, எனக்கும் அப்படியே காணுது. என்ன பண்ணலாம்? மறுபடியும் போயிட்டு வரணுமா? வெரி குட். ஒரு அவர் நம்ம போயிட்டு தான் வந்துட்டு இருக்கோம். ஆமா, பாட்டோட முடிச்சிடலாம் பார்த்தா ஜோலியே முடிச்சிருச்சு. சரி, ஓகே, ஒண்ணும் இல்ல, கவலைப்படாதீங்க. நாங்க டெஃபினட்டா ஒரு இட்ஸ் பிளர் கூட இல்லம்மா, அது அப்படியே நிக்குது. ஒருத்தங்க சொல்லிருக்காங்க இட்ஸ் பிளரா. அப்ப என் மூஞ்சி இருக்கட்டும்.
ஏங்க உங்களுக்கு நான் ஸ்கிரீன்ஷாட் எடுத்து நான் அனுப்புறேன், எப்படி இருக்குன்னு பாருங்க. அப்படியே சிரிச்ச முகமாவே இல்ல இருக்கீங்க. இந்த எக்ஸ்பாண்டபிள்ஸ் எல்லாம் அப்படியே பாப்பாங்கல்ல, அந்த மாதிரி. ஓகே சரி, வாய்ஸ் கேக்குதா? வாய்ஸ் கேக்குது. சரிங்க. இருங்க, நான் மறுபடியும் போயிட்டு வரேன், உங்களுக்கு நான் அப்புறமா பாய் சொல்றேன். போயிட்டு வர பாய் சொல்றதுக்காக போயிட்டு வரீங்களா? சரி, 7th டைமா சார்? கரெக்டா எண்ணி வச்சிருக்காங்க. சரி வாங்க வாங்க. ஷீ மைட் ஹவ் மியூட்டட். இல்லைங்க, அது மியூட் ஆகல, அது உண்மையாவே வந்துட்டு இதாயிருக்கு. மியூட் ஆயிடுச்சுன்னா அது அப்படியே போயிடும், ஃபுல்லாவே காமிக்காது நம்மளுக்கு. ஸோ ப்ளீஸ் அரேஞ்ச் இன்டர்வியூ அஸ் கப்பிள் டெஃபினட்டாக. ஸோ ஆமா, யுவர் வாய்ஸ் அண்ட் ஃபேஸ் இஸ் கிறிஸ்டல் கிளியர் பிரதர். ஓகே, தேங்க்யூ ஸோ மச். வாய்ஸ் இஸ் கிளியர்னு சொல்லுங்க, என்னோட ஃபேஸ் கிளியரா இருக்கும். ஓகே தம்பி, நீ கொடுத்து வச்சோம். எதுக்கு லைவ் போயிட்டு போயிட்டா 8வது வாட்டி? அது எதுக்கு இப்ப நம்ம ஆட் பண்றோம்ல, இப்ப பாருங்க ஒரு செம்ம பண்ணா இருக்கும். வணக்கம், வந்தனம், தொன்று தொட தமிழ் மக்கள் அனைவருக்கும் இது விஜேடிக்கு நண்பான வணக்கம். வணக்கம், எப்படி இருக்கீங்க? சுத்தமா சொல்லி முடிச்சுன்னா அப்படியே கிளியர் பிளாங்க். தெரியல தெரியல, சுத்தமா தெரியல. இப்போ நம்ம டிஆர் சார் மாதிரி இப்போ இப்போ சரியா சூப்பரா அப்படின்னு வந்து சொல்லிடுறீங்க, ஆனா தெரிய மாட்டேங்குது. ஐயோ ஏங்க பாய் டக்குன்னு சொல்லியிருக்க, மறுபடியும் பிளாங்க் ஆயிட்டீங்க. ஹலோ ஹலோ ஹலோ, கேக்குதா? ஹாய், கிளியர் நோவா? ஹலோ, சூப்பருங்க, தேங்க்யூ சோ மச். தெரியுதா? என்ன அப்படியே பார்த்து முறைக்கிறாங்க? தெரியுறீங்க, வாய்ஸ் தான் மேட்ச் ஆக மாட்டேங்குது. தெரியுது தெரியுது. அப்பா சூப்பருங்க. ஹாயா? ஊராவரா சொல்லிட்டு இருக்கு, இப்பதான் ஹாய் சொல்றீங்களா? இப்போ லைட்டா பிளர் ஆகுதுங்க. கேக் நல்ல கேக். ஐயோ பரவாயில்லைங்க, நான் என்ன என் டீம் கிட்ட பேசிட்டு நான் டெஃபினட்டா லைனுக்கு வரேன். ஓகேங்களா? ஓகே ஓகே சார். ஸ்டே சேஃப், ஹேவ் ஃபன். ஐ அம் சோ சாரி. ஐயோ நோ இஷ்யூஸ், சாரியே கேட்க கூடாது. ஆமா, சோ எல்லாருமே கேட்டதா சொல்லுங்க. ஹாப்பியா இருங்க, சந்தோஷமா இருங்க, எதுவுமே நீங்க மைண்ட்ல போட்டு யோசிக்காதீங்க. ஓகே ஓகே ஓகே, Bye, bye. டாடா, Bye. பாய். பாய் பாய் பாய். சோ என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அன்பார்ச்சுனேட்லி அவங்க வீட்டுல வந்துட்டு நெட் ஒர்க் ப்ராப்ளம், அதிகமாகவே வந்துட்டு நெட்ஒர்க் ப்ராப்ளம். ஸோ அவங்களாலையும் வந்துட்டு எதுவும் பண்ண முடியல. ஸோ எக்ஸ்ட்ரீம்லி சாரி அப்படின்னு வேற வந்துட்டு கேட்டிருந்தாங்க. இது சீரியஸா அவங்க மேலேயும் தப்பு இல்லை, நம்ம சைட்லயும் வந்துட்டு இது இல்லை, நெட்ஒர்க் ப்ராப்ளமே. ஸோ தேங்க்யூ ஸோ மச் மை டியர் பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ், எல்லாருமே வந்துட்டு கீழே கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணதுக்கும், அற்புதமாக சப்போர்ட் பண்ணதுக்கும், பாசிட்டிவா சப்போர்ட் பண்ணதுக்கும் ரொம்ப 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 நன்றி.
பட் இதுவும் நல்லா தான் போச்சுன்னு நினைக்கிறேன் இல்லையா? லைவ் கட் ஆகிட்டு இது இருந்தாலும் பட் பரவாயில்ல, நல்லா போச்சு. ஸோ இட் வாஸ் நைஸ் இன்ட்ராக்ஷன் வித் ஸ்ரேயா அவர்கள். மீண்டும் இன்னொரு லைவ் 6 மணிக்கு நம்ம வந்து சந்திப்போம். 6 மணி ஆயிடுச்சா? ஸோ இன்னும் ஒரு 2-3 நிமிஷத்துல நான் வந்துட்டு மறுபடியும் இந்த லைவை சேவ் பண்ணிட்டு உங்க கூட வந்துடுறேன். ஸோ நெக்ஸ்ட் லைவ் யாரு அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா ராகவ் அண்ட் பிரீத்தி அவர்கள் கூட தான் நம்ம இன்னைக்கு வந்துட்டு இன்ட்ராக்ட் பண்ண போறோம், நிறைய விஷயங்கள் பேச போறோம். இட்ஸ் கோயிங் டு பி அ கப்புள் லைவ் இன்டர்வியூ. ஸோ உங்களுக்கு என்னெல்லாம் கேட்கணும் இருக்கோ அது மறக்காம 6 மணிக்கு வந்துருங்க. ஜஸ்ட் 3 மினிட்ஸ் தான், சேவ் பண்ணிட்டு ஒரு ஜஸ்ட் 2 மினிட்ஸ்ல டக்குன்னு வந்துடும்.